மதுரை துணை மண்டலத்தினுடைய ஓம் சாந்தி ஆடிட்டோரியத்தினுடைய திறப்பு விழா வெகு சிறப்பாக இப்பொழுது நடைபெற இருக்கிறது. இப்பொழுது நம்முடைய பிரம்மா குமாரிகள் யஜ்ஞத்தினுடைய மகான் தபஸ்வி ராஜயோகி பிரிஜ்மோகன் பாய்ஜி அவர்கள், நம்முடைய மீனாட்சி தீதி மற்றும் சக்கரதாரி தீதி, பீனு சிஸ்டர் அனைவரும் சேர்ந்து ரிப்பனை கட் பண்ணி திறப்பு விழா செய்கின்றார்கள். பாபா தீதி அனைவரும் இங்கே வந்திருக்கின்றார்கள். தன்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைத்து ஓம் சாந்தி ஆடிட்டோரியத்திற்குள் நம்முடைய மகா தபஸ்விகள் தபஸ்வினிகள் உள்ளே பிரவேசம் செய்கின்றார்கள். நாம் எல்லாரும் நம்முடைய இருக்கையிலிருந்து தீதிஜியினுடைய வருகையை நாம அவங்களுடைய சக்தியை அவர்களுடைய வைப்ரேஷன்ஸை நாம ரிசீவ் பண்ணலாம். ஓம் சாந்தி. நம்முடைய பிராமணர்களுடைய வரலாற்றில் நன்னாளில் நாம் அனைவரும் ஓம் சாந்தி ஆடிட்டோரியத்தின் திறப்பு விழாவுக்காக ஒன்று கூடியுள்ளோம். இப்பொழுது ஒரு நிமிடம் நாம் அனைவரும் உள்ளபூர்வமாக அன்பாக பாப்தாதாவை நினைவு செய்து இந்த சுப காரியத்தை ஆரம்பம் செய்வோம். பேட்ச் அண்ட் பொக்கே அணிவித்து அவர்களை வரவேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு நன்னாளில்
மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து விருந்தினர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து பிராமண குல ஆத்மாக்களுக்கும் வரவேற்புரை தருமாறு அன்புமிக்க ராஜயோகி பிரம்மகுமாரி உமா சகோதரி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சாந்தி. மதுபனத்திலிருந்து வருகை தந்துள்ள தவ யோகி ராஜயோகி பிரம்மாகுமார் பிரிஜ்மோன் பாய்ஜி அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக ஓம் சாந்தி ஆடிட்டோரியத்தினுடைய சிறப்பு விழா நிகழ்ச்சிக்கு வருக வருகவென்று அன்புடன் வரவேற்கின்றேன். எல்லையற்ற சேவை ஆற்றிக் கொண்டிருக்கும் தவ யோகினி ராஜ் யோகினி சக்கரலாரி தீதிஜி அவர்களையும் வருக வருகவென்று அன்புடன் வரவேற்கின்றேன். மதுரை மண்டலத்தினுடைய இயக்குநராக இருந்து சேவை செய்து வரும் நமது மீனாட்சி தீதி அவர்களை வருக வருகவென்று ஓம் சாந்தி ஆடிட்டோரியத்தினுடைய திறப்பு விழாவிற்கு வரவேற்கின்றேன். தமிழகம், தென் கேரளம், பாண்டிச்சேரியின் மண்டல ஒருங்கிணைப்பாளர் தெய்வீக சகோதரி பீனா அவர்களையும் ஓம் சாந்தி ஆடிட்டோரியத்தினுடைய திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு வருக வருகவென்று உங்கள் அனைவர் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். மதுரை துணை மண்டலத்தின் சமர்ப்பண சகோதர சகோதரிகள் அனைவரையும் ஓம் சாந்தி ஆடிட்டோரியத்தினுடைய திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு ஊக்க உற்சாகத்தோடு வருகை தந்துள்ள பிராமண குடும்பத்தைச் சேர்ந்த அனைத்து பாபாவின் கண்ணின் மணிகள், யக்ய சிநேகிகள், சகயோகிகள், சேவாதாரியாகிய உங்கள் அனைவரையும் வருக வருகவென்று அன்புடன் வரவேற்கின்றேன். மேலும் தமிழகத்தினுடைய பல இடங்களிலிருந்து வருகை புரிந்திருக்கும் தெய்வீக சகோதரிகள், சமர்ப்பண சகோதரிகள் அவர்களையும் சகோதரர்கள் அனைவரையும் வருக வருகவென்று அன்புடன் வரவேற்கின்றேன். மதிப்பிற்குரிய பூஜைக்குரிய சாந்தா தீதிஜியினுடைய லௌகிக்க குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரிகள், சகோதரர்கள் உங்கள் அனைவரையும் கூட அன்போடு ஓம் சாந்தி ஆடிட்டோரியத்தினுடைய திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு வருக வருகவென்று அன்புடன் வரவேற்கின்றேன். ஓம் சாந்தி. வரவேற்பு இசை பாட உள்ளார் நம்முடைய விஸ்வ சாந்தி பவன் சகோதரர் ரங்கராஜ் அவர்கள் வரவேற்பு பாடல் பாடுகின்றார். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் 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 சாந்தி ஓம் சாந்தி ஓம் சக்தி சரோவ தபுவன் ओम शांति हाल में शक्ति सरोवर तपोवन ओम शांति हाल में दर्शन देने वाले आदरणीय दादाजी को ओम शांति ओम दर्शन देने वाले आदरणीय दीदी जी को ओम शांति ओम ओम शांति ओम ओम शांति ओम शांति ओम ओम शांति ओम शांति ओम ओम शांति ओम शांति ओम ओम शांति. ஓம் சாந்தி. பூஜைக்குரிய, மரியாதைக்குரிய, அன்புக்குரிய இனிமையான மீனாட்சி தீதி அவர்கள் சதா சகோதரிகளுக்கு ஊக்கத்தை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அடிக்கடி அவர்கள் சிறிய வயதில் படித்த
ஒரு பண்பு நிறைந்த கதைகளை கூறி உற்சாகப்படுத்துவார்கள். ஆகவே அப்படி அனைவருக்கும் ஊக்கம் அளிக்கக்கூடிய எங்களுடைய மூத்த மீனாட்சி தீதி அவர்கள் இப்பொழுது ஆசீர்வாத உரை அளிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பாப்தாதாவினுடைய இதய சிம்மாசனத்தில் மதுவனின் ரத்தினங்கள் மூத்த சகோதரர் ராஜயோகி பிரிஜ் மோகன் பாயிஜி மற்றும் ராஜயோகினி சக்கரதாரி திதிஜி அவர்களின் முன்னிலையில் அனைத்து பிராமண சகோதரர் சகோதரிகள் உங்கள் அனைவருடைய சுகயோகத்தினாலும் ஓம் சாந்தி ஆடிட்டோரியம் திறப்பு விழா சிறப்பாக நடைபெறுகிறது. உங்கள் அனைவருக்கும் பாப்தாதா சார்பாகவும் எனது சார்பாகவும் அநேக வாழ்த்துகிறேன். பாப்தாதா கொடுக்கும் அதே வரதானங்களை நானும் கொடுக்கிறேன். ஆயுஷ்வான் பவ, ஆரோக்கியவான் பவ, புத்திவான் பவ, குணவான் பவ, சம்பத்வான் பவ, தைரியவான் பவ என்ற ஆசீர்வாதம் செய்து சேர்க்கிறேன். இன்றைய நாள் இந்த பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் நம் அனைவருக்கும் தன்னுடைய ஆசீர்வாதங்களை அளிப்பதற்காக நமது பூஜைக்குரிய திரு கைலாய பரம்பரை தருமி ஆதீனம் 27வது குருநாத சந்நிதானம் ஸ்ரீல ஸ்ரீ கைலாய மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் நம்முள் எழுந்தள்ளியுள்ளார்கள். நாம் அனைவரும் கைத்தட்டி அவரை வரவேற்போம். இந்த அரங்கத்திற்கு பல்வேறு பெயர்களை வைக்கலாம் என்று நாங்கள் எங்களுக்குள் உரையாடினோம். அப்பொழுது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மீனாட்சி சகோதரி அவர்கள் இதற்கு ஓம் சாந்தி ஆடிட்டோரியம் என்று தான் வைக்க வேண்டும், எல்லோருடைய மனதிலும் ஓம் சாந்தி என்ற மந்திரம்தான் ஒலிக்க வேண்டும். ஓம் என்றால் நான் ஆத்மா, சாந்தி என்றால் எனது சுய தர்மம் சாந்தி, பரமாத்மா இறைவன் சாந்தி கடலானவர் என்ற நினைவில் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக இதை கூறினார்கள். இதனுடைய சிறப்பு அம்சங்களை நான் உங்களிடம் கூற விரும்புகின்றேன். இதற்கான பிளான் எங்களால் செய்யப்படவில்லை. இதற்கு முன்னதாகவே எப்பொழுது இந்த சக்தி சரோவர் தபோவனமானது ஆரம்பமானதோ அப்பொழுதே இதற்கு பில்லர் எல்லாம் போட்டு விட்டார்கள். போட்ட பில்லரில் தான் நாங்கள் பில்டிங்கை முடிச்சிருக்கின்றோம். உங்கள் அனைவருடைய சுப பாவனை, சுப காமனா மற்றும் சகயோகத்தின் மூலமாக அதற்காக உங்களுக்கு நீங்களே ஒரு முறை கைத்தட்டி கொள்ளலாம்.
இந்த அடிக்கல் நாட்டு விழாவினுடைய திறப்பிற்கு பிறகு அதன் அருகாமையில் உள்ள தமிழகம், தென்கேரளம் மற்றும் புதுச்சேரியினுடைய கோல்டன் ஜூப்ளியினுடைய எம்பளத்தையும் திறந்து வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். உங்களுடைய மகிழ்ச்சி உங்கள் கை தட்டுகளிலேயே தெரிகிறது. இந்த கை தட்டுகளினுடைய ஒளி நமது இன்டர்நேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் மவுண்ட் அபு வரை சென்று சேருகிறது. சக்தி சரோவர் தபோவனத்தின் திறப்பு விழாவிற்காக மோஸ்ட் ஸ்டேபிள் மைண்ட் என்று கூறப்படுகின்ற தாதி ஜானகி அவர்கள் இங்கு வந்திருந்தார்கள். இந்த ஓம் சாந்தி ஆடிட்டோரியத்தின் மூலமாக, ஓம் சாந்தி என்ற மந்திரத்தின் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை பொருள் பொதிந்த வாழ்க்கையாக, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக, ஆனந்தம் நிறைந்த வாழ்க்கையாக, திருப்தி உடைய வாழ்க்கையாக அமைத்து கொள்ள வேண்டும். அமைத்து கொள்வதற்கான அனைவரும் கையை தட்டி மகிழ்ச்சியை தெரிவியுங்கள். शिवं सुन्दरं सुस्वागतम् अभिनन्दनम् 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 உங்கள் கரவொழியிலேருந்தே தெரியுது அவ்வளோ நல்லா இருந்திருக்குன்னு. நான் இவங்களெல்லாம் பார்த்த உடனே முதல்ல நினச்சேன் யாரோ நாட்டியம் ஆடுற குழு வந்திருக்கு போல இருக்குன்னு. ஒவ்வொரு முகத்தை பார்த்தா தெரியுது எல்லாம் ராஜயோக பயிற்சி பண்ணுற சிறுமிகள் என்று. நம்ம அடுத்த முக்கியமாக நமது பூஜைக்குரிய திரு கைலாய பரம்பரை தர்மே ஆதீனம் 27வது குருநாத சந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலாய மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களுடைய ஆசி உரையை கேட்கப் போகின்றோம். ஓம் சாந்தி ஆடிட்டோரியத்தை இன்றைய நாள் மிக சீரோடும் சிறப்போடும் மிக பிரமாண்டமாக இந்த நிறுவனம் நிறுவப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக மவுண்ட் அபுலே 20,000 பேர் அமரக்கூடிய அந்த ஆடிட்டோரியமும் நாம் தான் போய் திறந்து வைத்தோம். உலகளாவிய முறையில் மனிதனை மனிதனாக்குவது பிரம்மகுமாரிகள் இயக்கம். ஏன்னா மனிதன் என்று நினைக்கின்ற போது அவனிடம் எல்லா குணங்களும் இருக்கும். தீய குணங்களும் இருக்கும், தீய சிந்தனைகள் இருக்கும். அவன் ஒரு எண்ணங்கள் பலவாக விரிந்து கிடக்கக்கூடியது தான் மனிதன் நேயம்.
ஆனால் அந்த மனிதனை புனிதனாக்குவது அவர்களுடைய உடையும் உள்ளமும் அப்படியே அமைந்திருக்கிறது. நான் மவுண்ட் அபிற்கு சென்றிருந்த போது கூட அதை பார்த்தேன். அங்கே இருக்கின்ற எந்த அறைகளுக்கும் பூட்டுகள் கிடையாது. அதை பார்க்கின்ற போது இந்த பாரத பூமி முழுவதும் இப்படி ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் என்கின்ற நிலைமை அப்படி வந்தது. அயோத்தியிலே அப்படி இருந்ததாம். பெறுகின்றவர்கள் இல்லாமையினால் கொடுப்பவர்கள் இல்லாமல் போனார்கள் என்று. அதே போன்று தீய எண்ணங்கள் இல்லாதவர்களாக அங்கே இருப்பதினால் அந்த அறைகளுக்கெல்லாம் பூட்டுகள் தேவைப்படாமல் இருந்தது. நான் இவ்வளோ விலை உயர்ந்த பொருள்களை எல்லாம் வைத்துவிட்டு கீழே போகிறோமே என்று நினைத்திருந்தேன். மேலே அபுலேருந்து கீழே இறங்கி நாங்கள் இந்த மண்டபம் திறப்பதற்காக வருகின்ற போது உடன் வந்தவர்கள் அந்த பேருந்து நிலையத்திலே உள்ள கேமராவை வைத்துவிட்டு வந்து விட்டார்கள். எங்களை அழைத்து சென்ற மீனாட்சி சுந்தரம் அவர்களிடம் அவர் கேமராவை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாராமே அப்படின்னு. 2 நாள் கழித்து போனாலும் அதே இடத்துல இருக்கும், பரவாயில்ல அப்படின்ட்டார். அவருக்கு அந்த டென்ஷனை குறைச்சிட்டார். இல்லைன்னா அவர் இந்த கேமரா மேலேயே இருந்த டென்ஷனை அதை குறைச்சி கொடுத்தார் அவர். அதே போன்று நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் முடித்துட்டு மறுநாள் மேலே மலைக்கு போகின்ற போது வைத்த இடத்துலையே பல 100,000 பேர்கள் செல்லுகின்ற வழியில் அப்படியே இருந்தது. அதை பார்க்கின்ற போது தான் ஒன்றி இருந்து நினைமீங்கள் உந்தமர்க்கு ஊனமில்லை என்று எங்களுடைய அப்பர் பெருமான் காட்டியதற்கிணங்க பூசும் நீரு போல் உள்ளம் புனிதர்கள் என்று எங்களுடைய சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். அதே போன்று உடுக்கும் உடையை போன்று உள்ளம் புனிதர்களாக விளங்குகின்ற பிரம்மகுமாரிகள் இயக்கம் இன்றைக்கு உலகளாவிய வரையில் எல்லா ஜாதி சமயம் அனைத்து மதத்தினர்களையும் ஒரு பேர் ஒளியை எழுப்பி அதனை சுற்றி அனைத்து மதத்தினர்களையும் அந்த தலைவர்களையும் குறிப்பிட்டு வணங்குவதாக அமைந்திருக்கிறது. அதைத்தான் எங்களுடைய மணிவாசகர் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்று சொன்னார். ஒரு நிலையில் அந்த அவ்வியக்தம் அந்த இடத்திற்கு நாங்கள் போயிருந்த போது பாபா அவர்களுடைய சமாதியின் போது அங்கே ஏலக்காய், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கல்கண்டு 3ம் கொடுத்தார்கள். நான் பேசி கொண்டிருந்தேன், இன்னும் 3 பொருள்கள் கொடுக்கிறார்களே என்று. இனிமையாக இருக்க வேண்டும், திடகாத்திரமாக இருக்க வேண்டும், புகழ் பெற்று இருக்க வேண்டும் என்பதற்காக 3ஐயும் கொடுக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இது போன்று இவர்களுடைய இயக்கம் உலகெங்கும் இன்றைக்கு பரவி இருப்பதை செம்மைப்படுத்தினால் மனித நேயம் வாழும். மனிதன் என பண்புடையார் பட்டுண்டு உலகு என்று வள்ளுவ பேராசான் காட்டினான். இது போன்று பண்புடையவர்கள் இருப்பதினால்தான் நாம் அந்த பண்பாட்டோடு இந்த உலகம் தாங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இயக்கம் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய நிகழ்ச்சிகளில் நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ராஜயோகினி பிரம்மகுமாரி உமா அவர்களுடைய தியான வர்ணனை இல்லாமல் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ராஜயோக தியானமானது நம்முடைய மனதிற்கும் உடலிற்கும் வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு கலையை கற்றுத்தரக்கூடியது. அதி மேலான ராஜயோக தியானம். இந்த தியானத்தின் பொழுது நாம் எல்லாம் அல்ல பரம்பொருள் சிவ பரமாத்மாவை பரந்தாமத்திற்கு சென்று அவரை நாம் நினைவு செய்ய வேண்டும். பரந்தாமம் சென்று பரமாத்மாவை நினைவு செய்வதற்கான தியான வர்ணனை நான் கூறிக்கொண்டே வருகின்றேன். நாம் அன்போடும் சக்திசாலியாகவும் இப்பொழுது சிவபாபாவை நினைவு செய்வோம். ஓம் சாந்தி.
நான் ஒரு ஆத்மா. நான் ஆத்மா. இந்த உடலில் 2 புருவங்களுக்கு நடுவில் நட்சத்திரத்தை போன்று பிரகாசமாக இருக்கின்றேன். நான் ஆத்மா, அழிவற்ற சைத்தன்யமான ஆத்மா. நான் ஆத்மா, மிக லேசான ஆத்மா. ஆத்மாவாகிய நான் இந்த உடலிற்கு எஜமானனாக இருக்கின்றேன். மனம், புத்தி, சம்ஸ்காரத்திற்கும் அதிகாரியாக இருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் இப்பொழுது இந்த உடலிலிருந்து விடுபட்டு இந்த உலகை கடந்து ஆகாயத்தையும் கடந்து மனம், புத்தி, சக்தி மூலமாக பரந்தாம வீட்டிற்கு நான் பறந்து செல்கின்றேன். சூரிய, சந்திர, நட்சத்திர மண்டலங்களையும் கடந்து செல்கின்றேன். செம்புனிறமான உலகமாகிய பரந்தாம உலகத்தில் நான் பிரவேசிக்கின்றேன். நான் அமைதி ஸ்வரூபமான ஆத்மா. நான் அன்பு ஸ்வரூபமான ஆத்மா. நான் சக்தி ஸ்வரூபமான ஆத்மா. நான் தூய்மை ஸ்வரூபமான ஆத்மா. ஆத்மாவாகிய நான் பரந்தாம உலகத்திலிருந்து மீண்டும் இந்த உடலில் புருவ மத்தியில் அமர்ந்து கொள்கின்றேன். ஓம் சாந்தி. நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்குகின்றார் அன்பு சகோதரர் ராஜயோகி பிரம்மகுமார் ஜெயக்குமார் அவர்கள். ஓம் சாந்தி. இன்றைய இந்த பொன்னான நிகழ்ச்சியின் தொடர்பு நம்முடைய மதிப்புக்குரிய ராஜயோகி பிரம்மகுமார் பிரிஜ்மோகன் அவர்களை வாழ்த்துரை தருமாறு அன்புடன் வரவேற்கின்றேன். आज बहुत ही शुभ दिन है. இன்றைய நாள் மிகவும் சுபமான நாள். हमने तमिलनाडु जोन की गोल्डन जुबली का ये सिंबल का उद्घाटन सबने मिलकर किया. ताली बजाओ. நாம் அனைவரும் ஒன்று கூடி தமிழ்நாடு பொன் விழாவின் சின்னத்தை திறந்து வைத்தோம். அதற்காக அனைவரும் கைவொலி தட்டுமாறு அன்புடன் கேட்கிறோம். फिर हमने जगदम्बा सरस्वती स्थान का भूमि पूजन किया, जहाँ बहुत बड़ा निवास बनेगा. इसके लिए भी आपको बहुत मुबारक हो. फिर ताली बजाओ. பின்னர் மாத்தேஸ்வரி ஜெகதம்பா பவன் அனைவரும் தங்குவதற்கான மிக பெரிய பவன் கட்டப்பட உள்ளது. அதற்குண்டான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. அதற்காகவும் கரவொலி எழுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். और अभी हम ओम शांति ऑडिटोरियम का उद्घाटन भी कर रहे हैं और ऑडिटोरियम के बीच में भी बैठे हैं.
इसलिए बहुत डबल ताली बजाओ। இப்பொழுது நாம் ஓம் சாந்தி அரங்கத்தின் திறப்பு விழாவில் அமர்ந்துள்ளோம். அந்த அரங்கத்திற்குள் அமர்ந்திருக்கின்றோம். அதனால் மிக பலமாக கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். इस अवसर पर यहाँ के परम स्वामी जी आए, वो भी बहुत शुभ हुआ। और साथ साथ भारत के कोने कोने से अपने बीके भाई बहन आए। देखिए शर्मा जी हमारे पास बैठे हैं, ये राजस्थान से आए। और सबका आपने सुना कि चक्करधारी दीदी दिल्ली से आई, और गोलो भाई भी देखो विदेश से भी आया इसके अंदर। இந்த நன்னாளில் சுவாமிஜி அவர்கள் வந்துள்ளார்கள். மேலும் பாரதத்தில் மட்டுமின்றி பல இடங்களிலிருந்து வந்துள்ளார்கள். உதாரணமாக ஷர்மாஜி ராஜஸ்தான், மேலும் சக்கரதாரி தீதி டெல்லி, மேலும் நம்முடைய கோலு பிரதர் அயல்நாட்டை சேர்ந்தவர். இப்படி பல இடங்களிலிருந்து இந்த நன்னாளில் வந்துள்ளார்கள். पूरा नहीं हुआ था, आपने बीच में ट्रांसलेशन कर दिया। ऐसा है, इसके साथ साथ आप देखेंगे कि मधुबन से कितने भाई बहन इसके अंदर आए हैं। और साथ साथ हम समझते हैं कि ऊपर से चक्रधारी दीदी ने बताया था कि ब्रह्मा बाबा, शिव बाबा, सरस्वती अम्बा, और साथ साथ आप सब देख रहे हैं कि सारे के सारे हमारे पूर्वज, जिनमें आप सबको जानते हैं, दादी प्रकाश मणि जी हैं, दीदी जी हैं, जानकी दादी जी हैं, गुलजार दादी जी हैं, बहुत पूर्वज भी ऊपर से यहाँ पर पुष्प वर्षा कर रहे हैं। इसलिए उन सबको बहुत बहुत उनका शुक्रिया कि ये इतना शानदार भवन यहाँ बना है, ऑडिटोरियम, और आप सब की मेहनत से ये बना है। तो आप देख रहे हैं कि सूक्ष्म रूप से गोल्डन पुष्पों की वर्षा सबके ऊपर हो रही है। இந்த நன்னாளில் சூக்ஷ்ம வதனத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பூர்வீகமானவர்கள், அதாவது பிரகாஷ்மணி தாதி, ஜான்கி தாதி, குல்சார் தாதி, மேலும் நம்முடைய பூர்வீகத்தை சேர்ந்த அனைவரும் சூக்ஷ்ம வதனத்திலிருந்து பொன்மலை, புஷ்பமலைகள் என்பது அனைவர் மீதும் பொழிந்து கொண்டிருக்கின்றார்கள். हमने ज्ञान सरोवर सुना था, शांति सरोवर सुना था, आनंद सरोवर सुना था, परंतु ये शक्ति सरोवर तपोवन है। और वास्तव में शक्ति की बहुत आवश्यकता है। ऐसा सरोवर तो सारे विश्व में एक ही होगा जिसका नाम शक्ति सरोवर हो, और जहाँ पर तपस्या की बात की जा रही हो। शक्तियों के द्वारा ही, शिव बाबा ने शक्तियों के द्वारा ही सारे विश्व को पावन किया था। इसलिए बहुत मुबारक हो इस नाम के लिए। ஆனந்த சரோவர், சாந்தி சரோவர் என்றெல்லாம் பெயர் கேட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த சக்தி சரோவர் என்பது மிக மிக தனிப்பட்டது. ஏனென்றால் சக்திகள் என்பது மிக அவசியமானது. இப்படிப்பட்ட ஒரு சக்தி சரோவர் தபோவனம் என்பது இங்கு எழுப்பப்பட்டிருக்கின்றது. சக்திகளை நாம் பெற்று உலக சேவை செய்வோம். जब मैं मदुरई से यहाँ पर आ रहा था तो बहुत लंबा यात्रा लग रहा था। पहली बार जाओ तो यात्रा लंबा लगता है, फिर धीरे धीरे इजी लगता है। दिल्ली में भी, दिल्ली से ORC भी इतना ही दूर है। पहली बार जाओ तो यात्रा लंबा लगता है, फिर लगता है अपने घर जा रहे हैं। परंतु मैं रास्ते में सोच रहा था, यहाँ चारों तरफ कोई आबादी भी नहीं है, इतने शानदार ये वन है और तपोवन है, इतनी दूर जाकर के किस लिए बाबा ने बनवाया है। तो मैं बार बार सोच रहा था। फिर मुझे ख्याल आया कि बाबा तो भविष्य को जानते हैं, तो बाबा ने सोचा हुआ है कि जब बहुत ज़्यादा समाज के अंदर अराजकता फैलेगी,
लोग लड़ाई झगड़ा करेंगे, लूट मार करेंगे, तो सब भाई बहन जो हैं यहाँ आकर के बैठ जाएंगे तो एक प्रकार का ये आश्रय असलम भी हो जाएगा और ब्राह्मणों के लिए बहुत सेफ्टी की जगह हो जाएगी। அடுத்ததாக ஆசீர்வாத உரை அழிப்பதற்காக மதிப்புக்குரிய பூஜைக்குரிய ராஜயோகினி பி.கே. சக்கரதாரை தீதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ओम शांति। ஓம் சாந்தி. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. मंचासीन आदरणीय राजयोगी भ्राता ब्रिजमोहन जी तथा मेरे ज्ञान और योग के प्यारे बाबा के कर्तव्य के साथी मेरी बहनें और भाई, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பான சகோதரர் பிஜ்மோகன்ஜி மற்றும் ஞான யோகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பாபாவினுடைய அன்பான குழந்தைகள் और प्यारे बाबा के सिक्की लदे बच्चे जो मेरे सन्मुख मेरे भाई और बहनें उपस्थित हैं। அன்பான பாபாவினுடைய செல்லமான குழந்தைகள் யார் எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்களோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். तमिलनाडु जोन और मादुराई सब जोन तथा इससे संबंधित अन्य जो भी जोन सब जोन हैं जो इस कार्य में सहयोगी बने, मैं जब से यहाँ आई हूँ उनकी महिमा के गीत ही गा रही हूँ, मेरा गला भी बैठने को हो रहा है। தமிழ்நாடு ஜோன் மற்றும் மதுரை சப் ஜோன் கூடவே வேற என்ன மற்ற சப் ஜோன்கள் இதில் இணைந்திருக்கிறதோ இவர்களுடைய மகிமையை நான் வந்ததிலிருந்து பார்த்ததிலிருந்து இவர்களுடைய மகிமை பாடி பாடி என்னுடைய தொண்டையே கட்டி போச்சு. सचमुच आपने कमाल करके दिखाया है। बाबा ने कहा कि एक एक ईंट से बहुत बड़ा कार्य हो सकता है। अगर विश्व में किसी ने भी एक ईंट का चमत्कार देखना हो तो वो मदुराई में आ जाए। அதிசயம் செஞ்சிருக்கிறீங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலும் கூட அப்படிப்பட்ட அதிசயம் நிறைந்ததாக இருக்கிறது. ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செங்கலுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. मैं मन में सोच रही थी कि मदुराई में इतना बड़ा हॉल जिसमें 4000 लोग बैठ सकेंगे, इतने बड़े स्थान में इतना बड़ा कॉम्प्लेक्स तैयार कर दिया गया, क्या अभी विनाश नहीं होना? अभी बहुत देरी है विनाश में, ये मैं सोच रही थी। தீதி நினச்சாங்களாமா, மனசில் நினச்சிட்டே இருந்தேன். மதுரையில் இவ்வளோ பெரிய ஹால் ரெடியாக இருக்கிறது, 4000 பேர் உட்கார மாதிரியான ஹாலு, இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் உருவாயிருக்கிறது. அப்போ நான் நினச்சேன் இப்போ வினாஷ் இப்போதைக்கு வராது போல அப்படின்னு நான் நினச்சேன். फिर मुझे सवाल का जवाब स्वयं मिल गया कि बाबा के बहुत बच्चे जिन्होंने बहुत बाद में जन्म लिया, उनका उलझना न रह जाए कि बाबा ने हमको आगे बढ़ने का कोई चांस नहीं दिया। ये उनको चांस मिलने का बहुत बड़ा सुंदर बाबा का ये प्रयोग है जिसमें आप और हम सभी बैठे हुए हैं। அதாவது அந்த கேள்விக்கான பதில் கூட எனக்கு கிடைச்சிச்சு. பாபாவினுடைய குழந்தைங்க நிறைய பேர் ரொம்ப தாமதமாக பாபாவுக்கு குழந்தைங்களாக பிறப்படுத்திருக்கிறாங்க. ஸோ அவங்க பாபா நமக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு கொடுக்கலையே என்ற ஒரு ஆதங்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி தாமதமாக வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக அவர்களுடைய பாக்கியத்தை உருவாக்குவதற்காக முன்னேற்றத்திற்காக இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க பாபா. इतना बड़ा कॉम्प्लेक्स बनाने में जिन्होंने एक एक ईंट का सहयोग दिया, कुछ ने अपने जीवन को समर्पित कर दिया, कुछ ने अपनी कलाएं जो उनके विशेषताएं थी वो इस कार्य में लगाई, किसी ने अपना बुद्धि का योग दिया, किसी ने अपने तन का सहयोग दिया। हर प्रकार से प्यारे प्रभु के कर्तव्यों में जो आप सबका योगदान है, ये बहुत बड़ी ईश्वर की तरफ से आपको देन मिली है।
இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ், இதில் ஒவ்வொரு செங்கலும் சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது. சில பேர்கிட்ட சில கலைகள் அவங்க சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறாங்க, சில பேர் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய விசேஷ தன்மையை சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறாங்க, சில பேர் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய புத்தியின் சக்தியை சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறாங்க, எல்லோருமே மனசார சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறாங்க, சில பேர் தன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பாபாவினுடைய காரியத்தில் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய ஸ்பெஷாலிட்டி எங்கே சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறாங்க. फिर मैंने सोचा इतना बड़ा हॉल, इतना बड़ा कॉम्प्लेक्स इन्होंने क्यों बनाया। அப்புறம் நான் யோசிச்சேன் இவ்வளோ பெரிய ஹால், இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் ஏன் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று. जब मैं हैदराबाद से प्लेन में चढ़ी तो हैदराबाद में कई जगहों से लोग मदुरई में आने के लिए बैठे थे और मदुरई का प्लेन इतना फुल हो गया, मैंने सोचा ये सारे लोग मदुरई में क्यों जा रहे हैं, कारण क्या है। ஹைதராபாத்தில் தீதிஜி ஃப்ளைட் ஏறும்போது பார்த்தாங்களாம், சில பேர் மதுரைக்கு வரக்கூடிய சில பயணிகள் அதில் இருந்தாங்க, உட்கார்ந்துருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த ஃபுல் ஃப்ளைட்டு நிறைஞ்சிருச்சு, மதுரைக்கு வரக்கூடிய ஃபுல் ஃப்ளைட்டு நிறைஞ்சிருச்சு. அப்போ தீதிக்கு நினைவு வந்துச்சாமா, சங்கல்பம் வந்துச்சாமா, ஏன் இப்படி மதுரையில் இவ்வளோ ஃபுல் ஃப்ளைட் நிறைஞ்சிருச்சு, ஏன் அப்படின்னு நினைவு வந்துச்சாமா, கேள்வி வந்துச்சாமா. तब मुझे यही उत्तर मिला कि मदुरई इतना सुंदर मंदिरों की सिटी है और इतना सुंदर रहने का स्थान है, अवश्य इतने ज़्यादा लोग प्यारे बाबा के घर में आने वाले हैं, इसलिए इतना बड़ा हॉल और इतना बड़ा कॉम्प्लेक्स तैयार हो गया है. அப்போ பதில் மனதில் வந்தது, மதுரை என்பது இவ்வளோ அழகான கோவில் மாநகரம், அதில் இவ்வளோ நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க, அடுத்து நிறைய பேர் வரப்போகிறாங்க, அதனால தான் இவ்வளோ பெரிய ஹால், இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் உருவாகி இருக்கிறது என்பது தோணுது. बाबा ने विशेष कहा है कि मैं सूक्ष्म रूप से बच्चों की बहुत सेवा कर रहा हूँ. பாபா சொல்லியிருக்கிறாங்க, விசேஷமாக நான் சூக்ஷ்ம ரூபத்தில் குழந்தைகளுடைய சேவை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. बाबा ने कहा कि जो मेरे अच्छे अच्छे सर्विसेबल बच्चे शरीर छोड़कर चले गए हैं, उनके फरिश्ता रूप से मैं उनकी सेवा इस चारों तरफ के विश्व के अंदर करवा रहा हूँ. பாபா சொல்லியிருக்கிறாங்க, யார் யார் விசேஷமான குழந்தைங்க, நல்ல சேவாதாரி குழந்தைங்க சரீரத்தை விட்டுட்டு போயிருக்கிறாங்களோ அவர்களுடைய ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தின் மூலமாக நான் நாலாபுறங்களிலும் சேவை செய்கின்றேன், செய்ய வைத்து கொண்டிருக்கின்றேன்னு பாபா விசேஷமாக சொல்லியிருக்கிறாங்க. सुबह 4 बजे उनके संस्कार थे सुबह उठने के, आज भी वो सुबह 4 बजे उठ जाते हैं और मेरे वतन में आ जाते हैं. उनको वतन में मैं सारा दिन इन बच्चों ने क्या क्या सेवाएं करनी हैं, उनको सेवाओं का पूरी रिकॉर्डिंग कर देता हूँ. பாபா சொல்லியிருக்கிறாங்க, அதாவது காலையில் 4 மணிக்கு அவங்கெல்லாம் எழுந்து, அவங்களுக்கு சன்ஸ்கார் இருக்குது இல்லையா, அதனால் இப்பொழுது அடுத்த பிறப்புக்கு அவங்க போயிருந்திருந்தாலும் கூட 4 மணிக்கு அவங்க எழுந்துடுறாங்க, எழுந்து அவங்க வத்தனத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ ஃபுல் டே அவங்களுக்கு என்னென்ன சேவை செய்யணுங்கிற விஷயத்த அவர்களுடைய புத்தியில் பாபா ரெக்கார்ட் பண்ணிடுறாங்களாமா. उस समय उनको ये नहीं मालूम रहता कि हम शरीर छोड़ चुके हैं और बाबा के वतन में आए हैं. सूक्ष्म रूप में बाबा उनको अपने वतन में बुला करके बच्चों की क्या क्या सेवाएं करनी हैं ये उनको रिकॉर्ड कर रहे हैं. அதாவது அந்த நேரம் அவங்களுக்கு தெரியாது நம்ம வத்தனத்தில் இருக்கிறோன்னு, ஆனால் சூக்ஷ்ம ரூபத்தில் பாபா அவங்கள வத்தனத்தில் எமர்ஜ் பண்ணி அவங்க என்னென்ன காரியம் செய்யணுங்கிறத அவங்களுக்குள்ள பாபா ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. इसलिए बाबा कहता है, बच्चे हिम्मत तुम रखो, मदद मैं करा दूंगा. அதனால தான் பாபா சொல்றாங்க, குழந்தைகளே தைரியம் நீங்க வைங்க, உதவியை நான் செய்கிறேன் என்று சொல்றாங்க. अगर आप हिम्मत रखेंगे तो आज देखिए इतना बड़ा कॉम्प्लेक्स तो बन गया. ये एक एक ईंट का चमत्कार है जिसने इतना बड़ा स्थान बना दिया, और जगदम्बा भवन भी ऐसे ही एक एक ईंट से बन जाएगा. ये बाबा की सूक्ष्म सेवाएं चल रही. அப்படி நீங்கள்லாம் வச்ச தைரியத்தினால தான் உங்களுடைய ஒவ்வொரு செங்கல்னால் தான் இவ்வளோ பெரிய அழகான பவன் உருவாகி இருக்கிறது. அடுத்து கூட ஜெகதம்பா பவன் கூட உங்கள் ஒவ்வொருத்தருடைய செங்கல்னால இன்னும் விசேஷமாக அருமையாக உருவாகிவிடும். அப்போ பாபாவினுடைய சேவை எவ்வளோ நல்லா நடக்கும் அடுத்து கூட.
आज इस ओम शांति ऑडिटोरियम के उद्घाटन का आप सभी उपस्थित भाई और बहनों को तथा जोन इंचार्ज, सब जोन इंचार्ज, सेवा केंद्र इंचार्ज, जो उनके सहायक हैं, उन सबको मैं बहुत बहुत हार्दिक मुबारक देना चाहूँगी। मुबारक हो, मुबारक हो, मुबारक हो। இந்த ஓம் சாந்தி ஆடிட்டோரியத்தின் திறப்பு விழா நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், ஜோனல் இன்சார்ஜாக இருக்கக்கூடிய சகோதரிகள், சப் ஜோனல் இன்சார்ஜ், சென்டர், சப் சென்டர்ஸ் இன்சார்ஜ் மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. அடுத்ததாக நம்முடைய அன்புக்குரிய மூத்த சகோதரர் மிருத்யுஞ்சன் பிரதர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தருமாறு இருந்தார்கள். ஆனால் சில காரணத்தினால் வரவில்லை. ஆனாலும் அவர் அங்கிருந்து தன்னுடைய பிளெஸ்ஸிங்ஸ் என்பதை அனுப்பியுள்ளார். அதை நாம் இப்பொழுது ஆடியோ வீடியோ மூலமாக மூத்த சகோதரர் மிருத்யுஞ்சன் பிரதர் அவர்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை நாம் அனைவரும் கேட்போம். ओम शांति। मदुरै शक्ति सरोवर के अंतर्गत में निर्मित ओम शांति ऑडिटोरियम का उद्घाटन का शुभ अवसर पर वहाँ उपस्थित हम सब का प्रिय मीनाक्षी बहन, उमा बहन और साथ साथ में सारी जोन के इंचार्ज बीना बहन, मदुरै में ईश्वरीय सेवा का बहुत प्रोत्साहन करने वाले पांडेमणि जी, जय कुमार भाई, अन्य सभी भाई बहनों को अपनी मधुबन तपोभूमि से अविवेक बाबा सहित सर्व दादियाँ, सर्व भाई बहनों का बहुत 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 शुभकामनाएं और आप सबको बहुत याद प्यार दिया है। मुझे बहुत खुशी हो रहा है। इस कार्यक्रम में खुद तो सम्मिलित होने का भी आप सभी निमंत्रण दिया था, परंतु कुछ दिन से हमारा राष्ट्र का राष्ट्रपति द्रौपदी मुर्मू जी इधर आने के परिणाम हम सभी कार्यक्रमों में व्यस्त रहे, मस्त रहे, सेवा में रहे, परंतु लास्ट डे हमारे लिए कोल्ड हो करके बहुत तकलीफ़ अनुभव करना पड़ा। इसी कारण से मैं सेल्फ और रवि भाई हम दोनों हमारे यात्रा को बंद करके यहाँ ही मेडिकेशन का शुरुआत किया। परंतु मुझे ये सौभाग्य है इस रिट्रीट सेंटर बनाने से पूर्व उस जगह देखने के लिए पांडेमणि जी अन्य भाइयों के साथ हम उस स्थान पर गए थे। तब तो केवल एक जंगल की तरह, एक बिलेटेड गार्डन की तरह था। ஓம் சாந்தி. அடுத்ததாக மதிப்புக்குரிய சக்கரதாரி தீதி அவர்கள் நம்முடைய ஓம் சாந்தி ஆடிட்டோரியத்தின் திறப்பு விழா சார்பாக அவர்கள் நம்முடைய மதுரை துணை மண்டலத்திற்கு இறை நினைவு பரிசை நம்முடைய மீனாட்சி தீதி அவர்களிடம் அவர்கள் இப்பொழுது மூத்த சகோதரர் பிரிஜ்மோகன்ஜி அவர்களுக்கு மதுரை துணை மண்டலத்தின் சார்பாக இறை நினைவு பரிசும் மெமண்டோவும் அளிக்கின்றார்கள். சக்கரதாரி தீதி அவர்களுக்கு மீனாட்சி தீதி அவர்கள் துணை மண்டலத்தின் சார்பாக மெமெண்டோ மற்றும் காட்லி கிஃப்ட் கொடுக்கின்றார்கள். சக்கரதாரி தீதிக்கு மீனாட்சி தீதி அவர்கள் இறை நினைவு பரிசு தருகின்றார்கள். அடுத்தபடியாக நம்முடைய பீனு சகோதரி அவர்கள் சென்னையிலிருந்து சப்ஜோன் ஓம் சாந்தி ஆடிட்டோரியத்திற்காக இறை நினைவு பரிசு தருகிறார்கள். அதில் பாபா, மம்மா, தாதீஸ், ரோசி பெஞ்சி, லக்ஷ்மி பெஞ்சி, சாந்தா பெஞ்சி அனைவரும் இணைந்த ஒரு சித்திரத்தை இப்பொழுது
ஜோன்லேருந்து சப் ஜோனுக்கு காட்லி கிஃப்டாக கொடுக்குறாங்க பீனு சகோதரி அவர்கள். மதிப்புக்குரிய பீனு சகோதரி தேவி சகோதரி அவர்கள் துணை மண்டலத்துக்காக நம்முடைய மீனாட்சி தீதி உமா சகோதரி அவரிடம் காட்லி கிஃப்ட் கொடுக்கின்றார்கள். அடுத்ததாக நம்முடைய மீனாட்சி தீதி அவர்கள் பீனா பெஹன் அவர்களுக்கு காட்லி கிஃப்டாக மெமெண்டோ தருகிறார்கள், காட்லி கிஃப்ட் கொடுக்கின்றார்கள். அடுத்ததாக குட் விஷஸ் நல் வாழ்த்துக்கள் என்பதை நம்முடைய மதிப்புக்குரிய ராஜீவ்னி விகே பீனா அவர்கள் தருகின்றார்கள். सो नम आदरणीय ब्रिजमोहन भाई जी, चक्रधारी दीदी जी, मीनाक्षी दीदी जी, उमा सगोदरी, पांडेमणि ब्रदर, जयकुमार ब्रदर, நீங்கள் உங்கள் எல்லாருக்கு நம்ம சென்னை எல்லா சென்டர்ஸ், எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என்ன சொல்லணும், தமிழ்நாடு ஜோனுடைய குஞ்சு சென்டர்ஸ்லேருந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இங்கே வந்திருக்கிறாங்களா? பாக்கி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்களா ப்ரோக்ராம்? எல்லாருமே அவர் குட் விஷஸ் கொடுத்துட்ருக்குறாங்களா? பட் ஃபுல் ஜோனுடைய தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, சவுத் கேரளா எல்லா சென்டர் சார்பில், எல்லா பிராமின் பரிவார் சார்பில் உங்கள் எல்லாருக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துகள் வாழ்த்துகள். நம்ம பாய்ஜி தீதிஜி நம்ம எல்லாருக்கு ரொம்ப ஊக்கம் உற்சாக கொடுத்துருக்குறாங்களா? ஸோ கட்டாயமாக இது ஓம் சாந்தி ஆடிட்டோரியம்லே நம்ம எல்லாம் இருக்கு பிராமன் குழந்தை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே டைம் டு டைம் இங்கே வந்துட்டு நம்ம செல்ஃப் ரிஃப்ரெஷ்மெண்ட்காக, செல்ஃப் இம்பவர்மெண்ட்காக இங்கே பட்டீஸ் பண்ணுவோம். ப்ளஸ் இது ஆடிட்டோரியம்லே இன்னும் நிறைய பாபானுடைய பிராமன் குழந்தை இங்கே நடந்து சேவா ப்ரோக்ராம்ஸ் மூலமாக நிறைய பேர் பாபா கிட்டே வரணும். இதே சுப சங்கல்ப் நம்ம இன்னைக்கு வைக்கணும். ஏன்னா பாபானுடைய காரியாலே 3 times ஃப்யூச்சருக்காக கூட ஒரு நல்ல பிளான் இருக்கும். அது பிளான் கட்டாயமாக ஆக்ஷன்லே நம்ம கொண்டு வருவோம். ஸோ இங்கேருந்து பாபானுடைய லைட் அண்ட் மைட் நம்ம என்ன சொல்லலாம், தமிழ்நாடு மட்டும் சொல்ல முடியாது, ஃபுல் இந்தியாலே ஃபுல் வேர்ல்டுலே எல்லாருக்கும் போய் சேரணும். அது மாதிரி இங்கே நம்ம ரொம்ப நல்லா தபஸ்யா பண்ணிட்டு வாத்தாவரன் வாயுமண்டல் எவ்வளோ நல்லா உருவாக்கணும். இங்கே வரவங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம எல்லாருமே சேர்த்து அரேஞ்ச் பண்ணுவோம். இங்கே வரவங்க எல்லா மக்களுக்கு வந்த உடனே பாருங்க, இங்கே வந்த உடனே இவ்வளோ அமைதி இருக்குது. அது வைப்ரேஷன் 1 minute கழிக்கணும். அவர் எல்லாருமே பாபா கிட்டே அவர் என்ன வாஸ்தி வாங்கணும், நெருக்கமாக வரணும், பாபா கிட்டே அவர் ஆஸ்தி வாங்கணும். ஸோ எல்லாருமே நம்ம இது சுப சங்கல்ப் இன்னைக்கு பண்ணலாம். இது சக்தி சரோவர் தப்போவன் பாபானுடைய வீடு, நம்ம வீடு. இன்னும் நம்ம ஜெகதம்பா பவன் இன்னைக்கு ஃபவுண்டேஷன் போட்டிருக்கிறோம். இது எல்லாமே பாபானுடைய சேவாலே நிறைய ஆத்மாக்களுக்கு மெசேஜ் கொடுக்கறதுக்காக ரொம்ப ரொம்ப சஃபல் ஆகும். ஏன்னா இன்னைக்கு உலகத்திலே எல்லா கண்ட்ரீஸ்லே தமிழ்நாடுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஜாப்ஸ்க்காக போயிருக்கிறாங்களா? ஸோ நம்ம இருக்க இடம்லேயே சேவா கூட ஃபுல் வேர்ல்டுலே இன்னைக்கு போய் சேர்ந்துட்டுருக்குது, ஆல்ரெடி நடந்துட்டுருக்குது. இன்னும் நிறைய நடக்கணும், இன்னும் நிறைய பேருக்கு பாபானுடைய மெசேஜ் கிடைக்கணும். இன்னும் 1 time எல்லாருக்கு ஹார்ட்டி காங்க்ராச்சுலேஷன்ஸ், வார்த்தைகள். ஓம் சாந்தி. தேங்க்யூ. मदीपुकुरिया राजयोगी बीके शर्मा जी जो जयपुर से आया है, वो भी अपना ग्रीटिंग्स 2 वचन सुनाना है.
भ्राता जी शर्मा जी। ओम शांति, ओम शांति, ओम शांति है। आज का दिन मेरे लिए बहुत ही सौभाग्य का दिन है जो मैं तमिलनाडु में इतनी बड़ी महासभा के बीच में आया हुआ हूँ। இன்றைய நாள் எனக்கு ரொம்ப ஒரு சௌபாகியமான நாள். இவ்வளோ பெரிய சபையில் இதற்கு நடுவில் நான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறேன். मैं भी तमिलनाडु में करीब 32 साल से मेरा बिजनेस है त्रिपुर में, और तमिलनाडु की सेवा में लगा हुआ हूँ। और रोजी बहन जब यहाँ आई थी उस समय मैं कलकत्ता में था, कहा कि रोजी बहन का मैं जा रही हूँ सेवा करने के लिए। और आज विशाल इस सेवा का रूप देख करके मुझे लग रहा बाबा तेरे को बहुत बहुत धन्यवाद। பிரதர் சொல்கிறாங்க, எனக்கும் தமிழ்நாட்டோடு பல ஆண்டுகள் உறவு இருக்குது. எனக்கு திருப்பூரில் என்னோட பிஸ்னஸ் சென்டர் திருப்பூரில் இருக்குது. பாபா காலத்திலேருந்தே தமிழ்நாட்டினோட எனக்கு தொடர்பு இருக்குது. நான் யோசித்து பார்க்குறேன், பாபா இருந்தப்போ ரோசி பேஞ்சி வந்து சேவைக்காக கிளம்புனாங்க. ஆனால் இன்றைக்கி இங்கே வந்து பார்க்குறேன் தமிழ்நாடு இவ்வளோ ஒரு விஷாலமாக ஆகியிருக்கு. இதை பார்க்குறப்ப எனக்கு நிறைய மகிழ்ச்சி கிடைக்கிறது. அடுத்ததாக நம் முன்னே வரவுள்ளார்கள் நம்முடைய ராஜயோகி மூத்த சகோதரர் பிரம்மகுமார் திரிமூர்த்தி ரமேஷ் ஜி. ஓம் சாந்தி. ओम शांति. நல்லா சொல்லுங்க எல்லாரும் ஊக்க உற்சாகமா. हम देख रहे हैं कि आप सभी जो सभा में बैठे हैं, आपके चेहरे पर कितनी खुशी, बेहद की खुशी झलक रही है. நான் பார்த்துட்டு இருக்கிறேன், சபையில் உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்கும் எல்லையற்ற சந்தோஷம் உங்களுடைய முகத்தில் அந்த தோற்றத்தில் தெரியுதுன்னு சொல்கிறாங்க பாய்ஜி. तो ये खुशी ही दिखाती है இந்த कि आप सबका ये जो संकल्प था और आपका सबके सहयोग से जो इतना बड़ा ये रिट्रीट सेंटर और उसमें भी इतना बड़ा सुंदर ये ऑडिटोरियम बन गया है, तो क्यों न आप सभी को ज़रूर खुशी, आपको तो है ही, हमको भी ये देख करके इतनी खुशी हो रही है। और आप सबको हम दिल से मुबारक दे रहे हैं, मुबारक दे रहे हैं. உங்களுடைய அனைவருடைய சங்கல்பத்தின் மூலமாக இவ்வளோ பெரிய ரெட்ரீட் ஆடிட்டோரியம் சென்டர் உருவாயிருக்கு. அந்த சந்தோஷம், அந்த சங்கல்பத்தின் மூலமாக உருவான சந்தோஷம் உங்கள் தோற்றத்தில் நல்லா தெரியுது. எங்களுக்கும் அந்த சந்தோஷம் எங்களுடைய உள்ளத்திலிருந்து வருது. உங்களை பார்க்கும்போது எங்களுக்கும் உள்ளபூர்வமாக இருக்குது. ये ओम शांति ऑडिटोरियम जो बना है इतना सुंदर, उसको देख करके हमें मधुबन में जो ओम शांति भवन है उसकी याद आती है. இந்த ஆடிட்டோரியத்தை பார்க்கும்போது ஓம் சாந்தி ஆடிட்டோரியத்தை மதுபனில் இருக்கக்கூடிய ஓம் சாந்தி பவனினுடையது எனக்கு நினைவில் வருதுன்னு சொல்கிறாங்க பாய்ஜி. மதுரை துணை மண்டலத்தின் சார்பாக நம்முடைய தாதாஜி, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ராஜ யோகி தவ யோகி பிரிஜ்மோகன் பாய்ஜி அவர்களுக்கு முதலாவதாக திலகம், பொன்னாடை, மாலை மற்றும் கிரீடம் அணிவித்து நம்முடைய உமா பேஞ்சி அவர்கள் மரியாதை செய்வார்கள். நம்முடைய சக்கரதாரி தீதிஜி அவர்களுக்கும், மீனாட்சி தீதிஜி அவர்களுக்கும், பீனா பேஞ்சி அவர்களுக்கும், நம்முடைய மரியாதைக்குரிய ராதிகா சகோதரி, செந்தாமரை சகோதரி அவர்கள் திலகம் மற்றும் பொன்னாடை அணிவிப்பார்கள். மதுரை துணை மண்டலத்தினுடைய மூத்த சகோதரி ஞான சௌந்தரி சகோதரி அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்வார்கள். எல்லாருடைய கைத்தட்டுமே கேட்கல. அப்படிதான், இப்போதான் நல்லா இருக்கு. நீங்களாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம எல்லாருடைய கையுதல் இருக்குது. நம்ம எல்லார் சார்பாகவும் நம்முடைய சகோதரிகள், நம்முடைய பிரிஜ்மோகன் சகோதரர் அவர்களுக்கு மதுரையினுடைய ஸ்பெஷல் மல்லிகை மாலை அணிவிக்கிறார்கள் மற்றும் ஏலக்காய் மாலை அணிவிக்கிறார்கள். இரண்டுமே மனம் வீசக்கூடியது. நம் அனைவருடைய சுத்தமான நல்ல எண்ணங்களுடைய மாலையானது நம்முடைய தாதாஜி அவர்களுக்கு அணிவிக்கப்படுகின்றது. நம்முடைய பிரிஜ்மோகன் தாதாஜி அவர்களுக்கு மகுடாபிஷேகமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. சத்யுகத்தில் பட்டாபிஷேகத்தை பார்க்குறப்ப நம்ம இந்த ஆனந்தம்லாம் நமக்கு இருக்காது. ஏன்னா அங்கே நம்ம தேவதையாக இருப்போம். இப்போ தான் நாம் இந்த ஒரு ஆனந்தத்தை இங்கே அனுபவம் செய்ய முடியும். அடுத்ததாக நம்முடைய தவ யோகினி, ராஜ் யோகினி, சக்கரதாரி தீதிஜி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகின்றது.
அவர்களுக்கும் மதுரையிலிருந்து விசேஷமாக ஏலக்காய் மாலையானது அணிவிக்கப்படுகின்றது. கிரீடம் அணிவிக்கப்படுகின்றது. மதுரை துணை மண்டலத்தினுடைய ஆன்மீக தாய் நம் அனைவருடைய வழிகாட்டி மீனாட்சி பட்டினத்தின் தேவி ராஜயோகினி பிரம்மா குமாரி மீனாட்சி தீதிஜி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகின்றது. அடுத்ததாக ஜெய்ப்பூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஆதி ரத்னம் நம்முடைய சர்மாஜி சகோதரர் அவர்களுக்கும், நம்முடைய பாண்டியமணி சகோதரர் மதுரை துணை மண்டலத்தினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய பாண்டியமணி சகோதரர் ஜெயக்குமார் சகோதரர் அவர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகின்றது. அடுத்ததாக மதுபன் மற்றும் இந்த சேவையில் இந்தியாவினுடைய பல பாகங்களிலிருந்து இந்த சேவைக்காக தன்னுடைய சகயோகம் என்ற கைகளை கொடுத்த நம்முடைய சகோதரர்கள் அனைவருக்கும் மரியாதை செய்யப்படுகின்றது. அடுத்து நம்முடைய தமிழ்நாடு மண்டலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ராஜயோகினி பிரம்மா குமாரி பீனா சகோதரி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகின்றது. அடுத்ததாக நம் மதுரை துணை மண்டலத்தினுடைய மூத்த சகோதரி நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் ராஜயோகினி பிரம்மா குமாரி உமா சகோதரி அவர்களுக்கும் திலகம் அணிவிக்குமாறு கோமதி சகோதரி மற்றும் பொன்னாடை அருணா சகோதரி, மாலையானது சுதா சகோதரி மற்றும் ரஞ்சனி சகோதரி அவர்கள் கிரீடம் அணிவித்து மரியாதை செய்வார்கள். சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மூத்த சகோதரி தேவி அவர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகின்றது. இந்த ஒரு எல்லையற்ற சேவையில் தன்னுடைய ஒரு விரலை இவங்கெல்லாம் கொடுக்கல, தன்னுடைய 20 நகங்களையும் கொடுத்து இந்த 2-3 மாதங்களாக தொடர்ந்து சேவையாற்றி கொண்டு வந்த சகோதரர்களை தான் உங்கள் முன்னாடி மேடையில் அமர வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனைவருக்கும் நம் அனைவரின் சார்பாக மரியாதை செய்யப்படுகின்றது. ஸோ அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. எப்போவுமே நம்ம குடும்ப விழாவில் பெரியவங்களுக்கு மரியாதை செய்வோம், வந்திருக்கிறவங்களுக்கும் மரியாதை செய்வோம். ஆகையால் இப்போது நம்ம மதுரையிலே பெற்றெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு மதுபனத்தில் சமர்ப்பணமாகி சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய மதுரையினுடைய ரத்தினங்கள் சாந்தா தீதிஜியால் வளர்க்கப்பட்ட பெற்றெடுக்கப்பட்ட ரத்தினங்கள் நம்ம மதுரை துணை மண்டலத்தை சேர்ந்தவங்களுக்கு அவங்களுடைய நன்றியை தெரிவிக்கும் முகமாக அவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு கௌரவம் செய்வாங்க. முதலாவதாக நம்முடைய மதுபனில் இருக்கக்கூடிய நம்முடைய மதுரையின் எல்லாரும் கை தட்டி ஆனந்த் பிரதருடைய டான்ஸை கேட்போம். ரொம்ப சூப்பராக இருக்கும்னு பிரதர் சொல்கிறாங்க. ஆனந்த நடனமாடி நம் அனைவருக்கும் ஆனந்தம் அளித்த ஆனந்த் சகோதரர் அவர்களுக்கு நன்றி. இப்போது நம்முடைய சக்தி சரோவர் தப்போவனத்தின் ஓம் சாந்தி ஆடிட்டோரியத்தின் திறப்பு விழாவிற்கான கேக் கட்டிங் விழாவானது நடைபெற இருக்கின்றது. அவங்களுடைய ஒரு சுப சங்கல்பம். ஏற்கனவே 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே நாளில் தான் ஜானகி தாதிஜி வந்து தன்னுடைய திருக்கரங்களால் நம்முடைய சக்தி சரோவர் தப்போவனத்தை துவக்கி வைத்தார்கள். அதே நாள் இன்று மீண்டும் வரலாற்றில் இடம் பிடிக்குது. நம்முடைய ஓம் சாந்தி ஆடிட்டோரியம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று இதே நாளில் திறக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. சாந்தா தீதிஜி அவர்கள் நம்ம கூடவே இருக்காங்க, நமக்கு பின்னாடி இருந்து
நம் அனைவரையும் இயக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாகவே இந்த மிகப்பெரிய காரியங்கள் அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியினுடைய மீண்டும் ஒரு ஆனந்த நடனம் நமக்காக நடனமாட இருக்கின்றார் சகோதரி ஸ்ரேயா அவர்கள். சகோதரி ஸ்ரேயா அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதரி அவர்களுக்கு இறை நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. நம்முடைய சக்கரதாரி தீதிஜி அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் நம்முடைய சகோதரிக்கு பரிசளிப்பார்கள். நம்முடைய மதிப்புக்குரிய சாந்தா தீதியின் நினைவாக மற்றும் இந்த ஓம் சாந்தி ஆடிட்டோரியத்தின் துவக்க விழாவின் சார்பாக காட்லிவுட் ஸ்டுடியோவில் ஒரு பாடலானது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. சாந்தா சாந்தா என்று சொன்னால் அவ்வளவு பாடலில் அழகாக இருக்காது. ஆகவே அமைதி என்ற ஒரு பெயரில் ஒரு பாடலானது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. பாடல் மெல்லிசை பேரிசை பிரியன் எஸ் வைத்தியநாதன், இசை ஆசிரியர் மதுரை. ஒளிப்பதிவு பாலன் பாம்பன் சுவாமிகள் மதுரை. இயக்கம் கலை. நம்முடைய மதிப்புக்குரிய மூத்த சகோதரர் ரங்கராஜா அவர்கள் எழுதிய ஒரு பாடல்கள். அடுத்த நிகழ்ச்சியாக நம்முடைய மதுரை மதுபன் நிவாசி சகோதரர்கள் நம்முடைய மூத்தோர்களுக்கு மரியாதை செய்வார்கள்.
அடுத்ததாக நம்முடைய சிறப்பாக இந்த ஒரு ஆடிட்டோரியம் சக்தி சரோவர் தப்போவனத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்த பெங்களூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய இன்ஜினியர் எஸ் பாலாஜி அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ராஃபியானது வழங்கப்பட இருக்கின்றது. அடுத்து நம்முடைய யூனிகார்ன்ஸ் மதுரை கண்ணன் இன்ஜினியர் சகோதரர் அவர்களுக்கும் ஸ்பெஷல் ட்ராஃபி இருக்கு. நம்ம பிரிஜ்மோகன் சகோதரர் கைகளால் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். பகவத்கீதாவோட ஸ்லோகன்ஸ் சொல்லுவாங்க. ओम श्री कृष्ण परब्रह्मणे नमः. श्रीमद् भगवद गीता अथ द्वादशोऽध्यायः. भक्ति योगः. अर्जुन उवाच एवं सततयुक्ताये भक्त्वा त्वां पर्युपासते ये चाप्यक्षरमव्यक्तम्. மரணமும் நடக்கும் பாதை அமைதி, நடக்கும் பாதை அமைதி. அகத்தில் பூக்கும் ஆத்ம மலரில் வீசும் வாசம் அமைதி. மனதில் ஜனிக்கும் புனித கனவை சுமந்து நிற்பது அமைதி. அகத்தில் பூக்கும் ஆத்ம மலரில் வீசும் வாசம் ஓம் சாந்தி.